நம்மளோட R15 பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுங்க. அதனால நான் என்ன யோசிச்சேன்னா, சரி இப்போதைக்கு பட்ஜெட் கம்மியாக தான் இருக்குது. அதனால் இன்ஜின் ஆயிலும் ஆயில் ஃபில்டர் மட்டும் வாங்கி மாற்றிக்கலாம்னு நினச்சேங்க. அதனால் நம்ம மோட்டல் பிராண்டில் வந்து 10W40 இன்ஜின் ஆயில் வந்துட்டு நான் நம்ம R15க்காக பைக்குக்காக வாங்கியிருக்கேன். இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 950 rupees வருதுங்க. நமக்கு 900 rupeesக்கு கொடுத்தாங்க. அதுபோக ஆயில் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா அது ஒரு 45 rupees வந்துச்சுங்க. இதுதான் நம்மளோட பைக்கு. நம்மளோட பைக்குக்கு ஆயில் மாற்றி ஒரு 4 to 5 months ஆச்சு. நம்ம பிரதர்ஸ் 2 பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் நான் பைக்கை பெருசாக கண்டுக்கவே இல்லைங்க. அதனால தான் இன்றைக்கி சரி ஆயில் மாற்றிடலாம் அப்படின்னு பக்கத்தில் இருந்த ஒரு மெக்கானிக் ஷெட்டுக்கு கொடுத்து வந்தேன். அப்புறம் அவங்கள்ட்ட கொடுத்தா அவங்க தான் வந்து ஆயில் ஃபில்டரும் இன்ஜின் ஆயில் மாற்றி தரக்கு அந்த பையன் தான் நம்ம வண்டியை ரெடி பண்ணிட்டு இருக்காரு. ஃபுல் ஆயிலும் ட்ரெயின் பண்ணுறதுக்கு பார்த்துட்டு சொன்னார் 1 லிட்டர் ஃபுல்லாக இருக்காருன்றது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 700 to 800 ml தான் இருக்கும் போல் அப்படின்னாரு. சரி எல்லா ஆயிலும் ட்ரெயின் ஆகுதுன்னு சொல்லி வண்டியிலே விட்டுட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆயில் ஃபில்டர் கேப்பை தனியாக ரிமூவ் பண்ணி எடுத்தாங்க. இன்னொன்று நம்ம வண்டியோட இன்ஜின் போல்ட், அதாவது ஆயிலை ட்ரெயின் பண்ணுற போல்ட்டோட இது பார்த்தீங்கன்னா 19 inch வருதுங்க. நேற்று தான் அவர் கழட்டும் போது தான் நானே பார்த்தேன். அதுக்கப்புறம் வண்டியில் இந்த ஆயில் ஃபில்டர்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஆயில் ஃபில்டர் வைக்கிற இடத்த வந்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு புதுசாக நம்ம வாங்கி கொடுக்குற ஆயில் ஃபில்டரை அதை வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறாரு. மெயினான விஷயம் எப்போவுமே ஆயில் ஃபில்டரோட இதை மாற்றுறீங்கன்னா அந்த இதில் ஒரு நல்ல க்ளீன் கிளாத் வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா ஆயில் ஃபில்டர் வந்து பொசிஷன் எந்த பக்கம்னு கரெக்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து மாற்றுங்க. ஏன்னா நீங்கள் ஒரு வேளை சரியாக க்ளீன் பண்ணாமல் மாட்டிங்கன்னா அந்த ஆயில் ஃபில்டருக்குள்ள வந்துட்டு ஏதாவது மண் இது ஸ்டோர் ஆகிடுச்சு, இல்லை பழைய ஆயில் இருந்ததுன்னா அது வந்துட்டு ஏதாவது ஆயில் போடுற பிளாக்கேஜை வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு தடுத்துடும். அதனால் அதுக்கப்புறம் ஆயில் ஃபில்டரை பர்ஃபெக்டாக மாட்டினதுக்கப்புறமா அந்த ட்ரெயின் போல்ட் எல்லாமே போட்டு டைட் பண்ணிடுறாரு. டைட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வாங்கி கொடுத்த ஆயிலை வந்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டைட் பண்ணிட்டாரு. இது எல்லாமே மேக்ஸிமம் ரொம்ப ஹெவி டைட் இருக்காங்க, நார்மலாக டைட்டே வைங்க அதுவே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ட்ரெயின் போல்ட் நட்டே வந்துட்டு டைட் பண்ணி அதுக்கப்புறமா அவங்கள்ட்ட இருக்க ஒரு பனல் கொண்டு வந்து யூஸ் பண்ணார். அதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கி கொடுத்த 10W40 மோட்டல் ஃபுல்லி சிந்தட்டிக். இது வந்து எஸ்ட்ரோகோர் ஆயில் வாங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லி சிந்தட்டிக். இந்த ஆயில் இது வரைக்கும் நான் மோட்டல் யூஸ் பண்ணதில்லை. நான் ரெகுலராக வந்து எமாலூக்கு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஷோரூம் சர்வீஸ் தான் கொடுத்த வண்டியை. இந்த தடவை தான் பார்த்தீங்கன்னா நான் சரி ஓகே மோட்டல் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயில். இதோட கிரேடு பார்த்தீங்கன்னா 10W40. இது வாங்கி நம்மளோட வண்டிக்கு யூஸ் பண்ணியிருக்கேங்க. நான் இது வரைக்கும் 10W40 ஆயில் வந்துட்டு மோட்டரில் யூஸ் பண்ணதில்லை. இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் ஓட்டி பார்த்துட்டு நான் அப்புறம் சொல்லுவேன். அவ்வளோதாங்க, நம்ம வண்டிக்கு ஆயில் மாற்றியாச்சு. நம்ம வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியது தான்.